கொங்கு நிலா சோறு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு தாங்க. குழந்தைங்களுக்கு ஈஸியாக செஞ்சு டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு எக் புலாவ் தான். ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக இருக்கும். அந்த சாதம் தனியாக, கிரேவி தனியாக வைக்கிறோம். நமக்கு எக் புலாவ் ரெடி. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியாக ஈஸியாக செய்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப லைக், ஷேரு, கமெண்ட் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோக்கு உடனே வருங்க. வாங்க இந்த எக் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எக் புலாவ் செய்கிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடில் செய்யலாம். இன்றைக்கி இது டிஃபன் பாக்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு 4லேருந்து 5 எக்கு பாயில் பண்ணிவிட்டு அப்படியே ஓரத்தில் கீறி வச்சுக்கிறோம் கார்னரில். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறோம். குழந்தைங்களுக்கு தேவையாக இருந்தால் இன்னுமே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நான் ஆயில் கொஞ்சம் கலந்து விட்டுருக்கேன். ஒரு துண்டு இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, ரோஸ் பெட்டல்ஸ் அதெல்லாம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கல்பாசி போட்டோம்னா நல்ல டேஸ்ட் இருக்கும் நமக்கு. ஒரு கீர்ன பச்சை மிளகாய் போட்டு அப்படியே சிம்மிலையே வச்சு அப்படியே பிரட்டி விட்டுக்கிறேன். லைட்டான ஃப்ளேவரில் இருக்கும் இந்த புலாவு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். பாயில் பண்ண எக்கை அப்படியே போட்டு லேசாக ஒரு பிரட்டிடணும். சிம்மிலையே தான் வச்சுக்கணும். இந்த கலர் ஃபுல்லாக கோட் ஆகிற வரைக்கும் அப்படியே கோட் ஆகிரும். லேசாக உப்பு போட்டு அப்படியே பிரட்டி விட வேண்டியதாங்க. அவ்வளோதான். அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு 100 கிராம் பெரிய வெங்காயத்தை பொடியாக ஃபைனாக கட் பண்ணியிருக்கிறத அதிலேயே போட்டு நல்லா வதக்கி விடணும். ஒரு 3/4 பக்குவத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். இஞ்சி பூண்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் அப்படியே லேசாக மிக்சியில் ஒரு 2 திருப்பி அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா தூள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் கட் பண்ணதை போட்டுக்கிறோம். இப்போ இந்த குக்கரில் ஒரு 2 கப் அளவு நான் சாதத்தை வேக வச்சுருக்கேன். 2 துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு இலை போட்டு அதை பாயில் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு முன்னாடியே இந்த பாயில் பண்ண முட்டையும் போட்டுட்டு இந்த ரைஸையும் அப்படியே போட்டுற வேண்டியதான். இந்த ரைஸ்லேயே நான் உப்பு போட்டிருக்கேன். சாதம் ஆறுனதுக்கப்புறம் அப்படியே கிளற வேண்டியதாங்க. கொத்தமல்லி, புதினாவை போட்டுட்டு பொரிச்சு வச்சுருந்த வெங்காயத்தை கொஞ்சம் போட்டுக்கிறோம். இந்த புலாவுக்கு நல்ல ஃப்ளேவராக கொடுக்கும் இந்த பொரிச்சு வச்சுருந்த வெங்காயம். சாதம் பொலன்னு உதிரியாக இருக்க மாதிரி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அப்படியே கிளறி விட்டு பிரட்டி விட வேண்டியதுதான். நம்மளுடைய எக்கு புலாவ் நல்லா மைல்டான ஃப்ளேவரில் ஈஸியாக நம்ம பிளான் பண்ணிக்கிட்டால் செஞ்சிடலாம். நம்மளுடைய எக்கு புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோவுக்கு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். கொங்கு நிலா சோறு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வருங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியில் பார்க்கலாம்.